என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது டிசைன் ஆரி ஒர்க் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இது மாதிரி நெக்கை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு இந்த நெக் பார்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டு இந்த நெக் ஷேப்பை நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட அவுட்டர் லேயரில் பார்த்தீங்கன்னா மிரர் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவில் மிரர்ஸ் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் பிக் சைஸ் மிரர்ஸ் எடுத்திருக்கேன். இது மாதிரி லைனாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸில் நான் டபுள் லைன் மிரர்ஸ் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மிரரில் ஒர்க் பண்ண போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு மிரரில் எப்படி உங்களுக்கு அவுட்லைன் இது மாதிரி ஜரியில் கொடுக்கறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் கோல்டன் ஜரி த்ரெட் இந்த நம்பர் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம மிரர் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிரர் ஒர்க்கில் எப்பயுமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொடுக்க போகிற அந்த செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுக்க போகிறதில்ல, வெறும் மிரர் ஸ்டிச் மட்டும் கொடுக்குறோம். நீங்கள் போகிற ஸ்டிச்சஸ் ரொம்ப நெருக்கமாக கிட்ட கிட்ட போடும்போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதே மாதிரி கிட்ட கிட்ட போட்டுக்குங்க. இதே மாதிரி எல்லா மிரர்ஸ்க்கும் நம்ம அவுட்லைன் ஸ்டிச்சஸ் இது மாதிரி கொடுத்துக்கலாம். மிரர் ஒர்க்கை இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த 2 லைன்ஸ் ஆஃப் மிரர்ஸ்க்கு அவுட் சைடில் இது மாதிரி ஒரு லைன் அவுட்லைன் மாதிரி ஃபஸ்ட்டு சாக்கில் வரைஞ்சிக்குங்க. இப்போ இந்த இன்பிட்வீன் ஸ்பேஸில் பானி ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் ஏற்கனவே நிறைய பிக்சர்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம் பானி ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றத. அதாவது அதுக்கு ஒரு ரெகுலர் ஷேப் கிடையாது, அது ரொம்ப இர்ரெகுலராக இருக்கும். அமீபா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அது மாதிரி அதோட ஷேப் ரொம்ப அக்யூரேட்டாக இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இது மாதிரி சாக்கில் வரைஞ்சிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா இது போட வந்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் சாக் இல்லாமலே அந்த ட்ரா பண்ணாமலே கூட நீங்கள் இதை பண்ண முடியும். இந்த பானி ஸ்டிச்சஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம செயின் ஸ்டிச்சஸ் தான் போட்டுட்ருக்கோம். இது டிஃப்ரெண்ட்டாக வேறு எதுவும் ஸ்டிச் கிடையாது. நீங்கள் போடுற அந்த செயின் ஸ்டிச்சஸ் ரொம்ப சின்ன சின்னதாக ரொம்ப லாங்காக நீங்கள் போடாமல் ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு அந்த வளைவான ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பெருசாக போடுறப்ப உங்களோட வளைவு உங்களுக்கு கிடைக்காம ரொம்ப ஷார்ப்பாக இருந்துடும் அந்த ஷேப். அதனால் உங்களுடைய செயின் ஸ்டிச்சஸை ரொம்ப சின்னதாக போட்டுக்குங்க. ஈஸியாக ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த பானி ஸ்டிச்சஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இது ரொம்ப ஈஸி.
இப்போ பாருங்கள், ஒரு ஆஃப் சைடு வந்து நான் ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதில் நான் வந்து ட்ரா பண்ணாமல் அப்படியே வந்து உங்களுக்கு பானி ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ஒர்க்கை வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு கிராண்ட் லுக் வந்து உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ். இதோட ஆப்போசிட் ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ்க்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் இதே டிசைன் தான் வரும். நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.